இந்தம்மா ஊர்ல வேற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க யாராவது பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? நீ லவ் பண்ற கல்யாணமான ஏன் தம்பி தான் உனக்கு கிடைச்சானா? லவ் பண்ணலனாலும் அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நான் ரவியை லவ் பண்றேன். தட்ஸ் இட். என்ன மீனாது மாப்பிள்ள வரதா சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது பேசுறது. இப்ப நான் சுத்திக்குமே சண்டை வந்து ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ரவி ஆயிட முடியாதுல. ரவி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். விமன்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. யார்கிட்டயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவே மாட்டாரு. மொத்தத்துல அவர் ஒரு ஜென்டில்மேன். அவன் ஜென்டில்மேன் எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ ஜென்டில் பொம்பளையா நடந்துக்க மாட்டேல்ல. அடுத்தவ புருஷனை லவ் பண்றது தப்புமா? அடுத்தவ புருஷனை மேரேஜ் பண்றதுதான் தப்பு. போமா இங்க பாரு நீத்து, நீ என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனா அவர் ஸ்ருதிக்கு சொந்தமானவர். அத மனசுல வச்சுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டு. உனக்கு ஸ்ருதியும் ஃப்ரெண்ட் தானே? எனக்கு ஸ்ருதி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. என்கிட்ட வர்க் பண்ண எக்ஸ் எம்ப்ளாயி. அவ்வளவுதான். அவங்களே பொண்ணு மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் தான். பொண்ணா இருக்கணும். நல்ல பொங்கட்டமா இருக்கு. ப்ரோ, என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் யார்கிட்ட ஏமாற மாட்டேன். பாஸ், உங்க அம்மா வராங்க. என்னம்மா நீங்க திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? சொல்றேன். வாங்க ஆண்டி. நல்லா இருக்கியா கண்ணு? ஏதோ இருக்கு ஆண்டி. கவலைப்படாதப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சிந்தாமணி தான் நீங்க வர சொன்னாங்க. என்ன ஆண்டி, ஏதாவது பொருள் வாங்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இரு. அவரும் வந்துட்டோம். வாங்க சார். என்ன சார் இங்க லீவ் கட்ட இன்னும் டைம் இருக்கு. யாரையாவது தூக்குறேன்னு எங்க அம்மாவை தூக்கிடாதீங்க சார். என்னது மாஸ்டர், பயப்படாதீங்க. தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃபினான்சியர் தான். அன்னைக்கே இவர் வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாரு. சிந்தாமணி உங்க வீட்டு சூழ்நிலை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பிசினஸ் டீல்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. அதனால மனோஜோட கடன் நினைக்க நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு இருக்கேன். அப்படியே சார்? அப்போ இனிமே மாசம் மாசம் 1 லட்சம் கட்ட வேண்டாமா? தேவையில்ல, இன்னும் டைம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். மாஸ்டர், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கடன் அடைக்கிறதுக்காக 14 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு இவர் சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் அதை வேண்டாம்னு சொல்லிட்டாராமே? ஆமா சிந்தாமணி, பேங்க்ல இருக்க பத்திரத்தை திருப்பறதுக்கு இவர் செக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா என் வீட்டுக்காரர் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அண்ணன் ஏன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு? அவர் அப்படிதான், பழைய பஞ்சாத்தங்களே வாழ விட மாட்டாரு. கடன் அடைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு என்ன வழின்னு பார்க்கணும்ல. அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டி, எங்க அப்பாவோட கேரக்டரே அதுதான். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். நான் எந்த நல்ல விஷயம் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாரு. ஆனா அதுவே என்ன முத்து சொன்னானா அப்படியே கேட்டுப்பாரு. அந்த அளவுக்கு அவன் என்ன அவர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். நீ கவலைப்படாத கண்ணு, அதான் நான் இருக்கேன்ல. இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர், முதல்ல பேங்க்ல இருக்கிற கடன் அடைச்சு வீட்டு டாக்குமெண்ட் வாங்கிடுங்க. இல்லனா நாளாக நாளாக வட்டி ஏறிக்கிட்டே போகும் மாஸ்டர். என்ன சார்? ஆமாமா, அதுவும் புதுசு புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டு வட்டி இன்னும் அதிகமாக்கிடுவாங்க. மாசமும் அதிகமாகும். அந்த 14 லட்சத்தை நீங்க கட்டி முடிக்கவே 10 வருஷம் ஆயிடும். ஐயோ, அப்ப வட்டியே எங்கேயோ போகுமே. அம்மா இங்க வாங்களே. ஆமாமா, சீக்கிரமே பணத்தை கட்டி பத்திரத்தை எடுக்க தான் நல்லது. மாஸ்டர், அதுக்கு தான் நான் ஃபினான்சியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க இப்ப அதை கொடுங்க. இது 14 லட்சத்துக்கான செக். என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. இப்ப நம்ம சார் கிட்ட வட்டி கூட கிடையாது. இந்த பணத்தையும் சேர்த்து அசல் மட்டும் கட்டினா போதும். என்ன சார்? கண்டிப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அதான் ஆண்டி சொல்றாங்களே, வாங்கிக்கோங்க. மாஸ்டர், முதல்ல இந்த பணத்தை கட்டி பேங்க்ல இருக்கிற வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துருங்க. அதை எடுத்ததும் அதை நம்ம ஃபினான்சியர் கிட்ட அடமானமா வச்சிருங்க. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்திரம் இவர்கிட்ட பத்திரமா இருக்கும். நீங்க பொறுமையா பணத்தை கட்டி அதை வாங்கிக்கலாம். இல்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்கு சிந்தாமணி. சிக்கல? அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு மனோஜோட அப்பாவும் கையெழுத்து போடணும். நீங்க அவர்கிட்ட கேளுங்க மாஸ்டர். நீங்க வேற, நான் செக் வாங்கினேன்னு தெரிஞ்சாலே என்ன திட்டுவாரு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்பா சைன் தானே, அதை நானே பெர்ஃபெக்ட்டா போட்டுருவேன். என்னடா சொல்றேன்? இல்லம்மா, அப்பா சைன் எனக்கு நல்லா போட வரும்னு சொன்னேன். அது ஈஸி தான். அப்புறம் என்ன மாஸ்டர்? அதான் உங்க பையனே அவர் சைனை போடுறேன்னு சொல்லிட்டாரே. நீங்க முதல்ல போய் டாக்குமெண்ட் எடுங்க மாஸ்டர். அது வந்து அவரை ஏமாத்துற மாதிரி இல்லையா? நீங்க அடுத்தவங்க வீட்டு டாக்குமெண்ட் எடுக்கலையே, உங்க வீட்டு டாக்குமெண்ட் தானே. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு கொரியர் வருது. ஆள் இல்லைன்னா நம்ம சைன் பண்ணி வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். கரெக்டா சொன்னீங்க சார். சரிங்க சிந்தாமணி, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சிந்தாமணி. என்ன மாஸ்டர்,
உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? இன்னும் போக போக பாருங்க உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்றேன்னு. சரிங்க மாஸ்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன்ப்பா.